சார் நீங்க உள்ள போய் செக் பண்ணுங்க. ஓகே சார். சார் நீங்க இங்க பாருங்க. ஓகே சார். ஆண்டவரே, பார் அசோசியேஷன்கார இப்பதான் பணம் கொடுத்துட்டு போனா, அந்த பணம் சிக்கிச்சுன்னா நீங்களும் சிக்கிடுவீங்க. பரமரை கமிஷன் வாங்கும்போது மட்டும் கரெக்டாக வாங்கிக்கிறது, தண்டனை நான் மட்டும் தள்ளி நிற்கிறதா? நான் மாட்டினா உங்களை இழுத்து விட்டுருவேன். வந்துட்டேன். என்னங்க சத்தம்? ஒன்றும் இல்லைங்க, சும்மா டிஸ்கஷனுங்க. சார், இது என்னோட லஞ்ச் பாக்ஸ் சார். சார் சாவியை கொடுங்க சார். பைக் சாவிங்களாண்ணா? சுப்பி, பீரோ சாவியை கொடுங்க. ஸ்டூபிட்டா. பீரோ சாவியை கொடுங்கம்மா. அம்மனே, அது எடுத்து கொடுத்துட்டு கேக்குறாங்கல்ல. ஆண்டவரே, எந்த நிமிஷம் பணத்தோட வருவாங்க, நம்மளை இழுத்துட்டு போவாங்கன்னு தெரியல. என்ன சார்? ஒண்ணு இல்ல, சும்மா. என்ன சார், ஏதாவது கிடைச்சதா? இல்ல சார், எதுவுமே கிடைக்கல சார். உங்களுக்கு சார்? இருங்க சார். சிக்கிட்டீங்க. கேமரால எல்லாம் ஷூட் பண்ணிட்டேன், ஆனா உள்ள எதுவும் கிடைக்கல. என்ன இப்படி சொல்றான்? அப்ப நம்ம வச்ச பணம் எங்க போச்சு? சாரி இன்ஸ்பெக்டர், யாரோ எங்களுக்கு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. அட்ரஸக்க நான் தான் அப்பவே சொன்னேன், யாருகிட்டையும் கை நீட்டுற பழக்கம் எனக்கு இல்லைன்னு. நீங்க சின்சியர் ஆபீசராவே இருக்கலாம், எங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷனை செக் பண்ண வேண்டியது எங்களோட கடமை. அதைத்தான் நாங்க செஞ்சோம். இப்ப நான் கிளீன் தெரிஞ்சு போச்சுல, எனக்கு அது போதும். வாங்க சார். ஓகே சார். ஏன் எல்லாம் இப்படியே நின்று இருக்கீங்க? போய் அவங்க வேலையை பாருங்க, போங்க. நீ வா. போங்க.
ஆண்டவரே. ம் செல்லெல்லாம் எடுத்துக்க. பணத்தை இங்க தானே வச்சேன், எங்க போயிருக்கோம்? என்ன சார், உள்ள வச்ச பணம் எங்க போச்சுன்னு தேடிட்டு இருக்கீங்களா? கமிஷன் பணம் எப்படி காணாம போச்சுன்னு குழப்பமா இருக்குல்ல? ரொம்ப யோசிச்சு டென்ஷனை ஏத்திக்காதீங்க சார். அந்த பணத்தை நான் தான் எடுத்து சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டேன். மயிலு, என்ன உளர்ற? நான் உண்மையை தான் சார் சொல்றேன். வணக்கம்மா. வாங்க உட்காருங்க. போலீஸ்காரவங்க தேடி வந்திருக்கீங்க. ஏதாவது குழந்தைய சேர்க்கணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. உங்க இல்லத்தை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆதரவு இல்லாத குழந்தைங்களுக்கு நீங்க பெரிய சேவை பண்ணிட்டு இருக்கீங்க. தெய்வம் மனுஷ ரூபம்னு சொல்லுவாங்க. உங்கள மாதிரி மனுஷங்க தாமா கடவுள். ரொம்ப சந்தோஷமா. நம்ம பிறவிக்கு ஏதாவது அர்த்தம் வேண்டாமா? சொல்லுங்க, என்ன விஷயம்? இங்க இன்ஸ்பெக்டர் ரொம்ப இறக்க சுபாவம் உள்ளவர்மா. உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. அதனால இந்த பணத்தை என்கிட்ட கொடுத்து அனுப்பினாரு. இந்தாங்கம்மா, பிள்ளைங்களோட சாப்பாட்டு செலவுக்கு வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றிமா. உங்க சார் மாதிரி நல்லவங்க இருக்கிறதுனாலதான் எங்க பசங்க பசி இல்லாம சாப்பிடுறாங்கம்மா. இங்க சாரு அடுத்தவங்க பசிய பொறுத்துக்க மாட்டாருமா. இருங்க, நான் ரசீது போட்டு தரேன். சார் பேர் சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் குருமூர்த்தி, குகை போலீஸ் ஸ்டேஷன், சேலம் மாவட்டம். தொகை எவ்வளவுமா? 2 லட்சம் ரூபாமா. இது வரைக்கும் இவ்வளவு பெரிய அமௌண்ட யாருமே கொடுத்தது இல்லம்மா. ரொம்ப நன்றிமா. உங்க சாருக்கு கோடி புண்ணியம். நீ சொல்ற கதையெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது. என் பணத்தை எடுத்துட்டு போய் யார்கிட்ட கொடுத்த? உங்க அக்கா கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னிய வக்கீலுக்கு கொடுத்த ஃபீஸ ஒருவேளை அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ண கொண்டு போய் கொடுத்துட்டியா? சார், நீங்க இப்படி எல்லாம் கேப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் ரசீதையும் கையோட வாங்கிட்டு வந்துட்டேன். என்னங்க? இப்பவும் உங்களுக்கு சந்தேகம் போகலனா அந்த ஹோம்கே நீங்க போன் பண்ணி கேளுங்க, இல்ல நேர்ல போய் விசாரிங்க. ஏய், யார் வீட்டு பணத்தை யார் எடுத்துட்டு போய் தானம் பண்றது? என்ன தைரியம் வந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பேன்? இது என் கண்ட்ரோல்ல இருக்க ரூம், இது என்னோட பணம். எனக்கு தெரியாம என் அனுமதி இல்லாம திருட்டுத்தனமா எடுத்திருக்கேன்னா உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும்? யார கேட்டு என் பணத்தை எடுத்த? அத தானம் பண்ற அதிகாரத்தை உனக்கு யார் கொடுத்தது? நல்ல விஷயத்தை செய்யறதுக்கு யாரோட ஹெல்ப்பையும் கேட்கணும்னு அவசியம் இல்ல சார். போலீஸ் ஸ்டேஷன்ல திருட்டு வேலை பார்த்தா உன்னை நான் சும்மா விட்டுருவேன் நினைச்சியா? விடாதீங்க சார், என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஆனா அந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? பார் ஓனர் கிட்ட கமிஷனா வாங்கின பணம்னு சொல்லுவீங்களா, இல்ல கடனா வாங்கின பணம்னு சொல்லுவீங்களா? என்ன மயிலு, சுசீலா விஷயத்துல நான் வச்ச செக்க எனக்கு திருப்பி வைக்கிறியா? அப்படியே வச்சுக்கோங்க சார். எனக்கு நல்லது கெட்டதுன்னு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தது நீங்க தான். உங்ககிட்ட கத்துக்கிட்டத உங்ககிட்டயே நான் அப்ளை பண்றேன். இதுல தப்பொன்னும் இல்லையே. மயிலு, ஏன் கோவப்படுறீங்க? அந்த பணம் மட்டும் விஜிலன்ஸ் ஆபீசரோட கையில கிடைச்சிருந்தா உங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. குகை ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் லஞ்ச வழக்கில் கைது அப்படின்னு நாளைக்கு மார்னிங் பேப்பர்ல நீங்க தான் ஹாட் டாபிக்கா இருந்திருப்பீங்க. உங்க மானம் மரியாதை எல்லாமே காத்துல பறந்திருக்கும். இந்த வேலையுமே உங்களுக்கு பறி போயிருக்கும் சார். உங்க பேரை சொல்லி நான் செஞ்ச தர்மம் தான் இன்னைக்கு இவ்ளோ பெரிய சிக்கல்ல இருந்து உங்களை காப்பாத்திருக்கு. மறைமுகமா நீங்க செஞ்ச உதவிக்கே உங்களுக்கு இவ்ளோ பலன் கிடைச்சிருக்குன்னா
நேராவே நீங்க நல்லது செஞ்சா உங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லதுதான் சார் நடக்கும். கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க சார். ஏய், நீ சுத்தி வளைச்சு எங்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்ன மாத்த முடியாது. சார், பிடிவாதத்துல நான் என் அம்மா மாதிரி. ஒரு விஷயத்த செய்யணும்னு முடிவு எடுத்துட்டேன்னு வைங்க, அத செஞ்சு முடிக்காம விட மாட்டேன். என்ன மயிலு, எங்கிட்டயே சவால் விடுறியா? நான் சாதாரணமா தான் சொல்றேன் சார். இத நீங்க சவால்னு எடுத்துக்கிட்டா எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா ஒண்ணு சார், நான் நினைச்ச மாதிரி உங்களை நான் மாத்தி காட்டுவேன். அது வரைக்கும் இந்த ஸ்டேஷன்ல நீ இருந்தாதானே? இன்னைக்கு நீ செஞ்ச காரியத்துக்கு என் மனசே ஆற மாட்டேங்குது. உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ண முடியலனாலும் இத வேற விதத்துல திருப்பி அடிக்க நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா என்ன வெறுப்பேத்த நீ செஞ்ச வேலையினால எனக்கு ஒரு நன்மை நடந்திருக்கு. அதுதான் இப்போ உன்னை மன்னிச்சு விடுறேன். இதுதான் உனக்கு கடைசி வார்னிங். இனிமே நான் இல்லாத நேரத்துல நீ இந்த ரூமுக்குள்ள வரவே கூடாது. எனக்கு வர்ற பணத்தை நீ தொடவும் கூடாது. என்ன மாத்தி காட்டுறேன், ஏத்தி காட்டுறேன் ஏதாவது பித்தலாட்டம் பண்ணி பேசிக்கிட்டு இருந்த இந்த ஸ்டேஷன்ல மட்டும் இல்ல, இந்த வேலையிலேயே நீ இல்லாம பண்ணிடுவேன். வாழை சுருட்டிட்டு ஒழுங்கு மரியாதைய வேலையை செய். அனாவசியமா என்ன சீண்டி கிடைச்ச வேலைய பறி கொடுத்துறாத. சார் நீங்க சார் சொல்லுங்க சார். யோ குருமூர்த்தி, இப்பதான் விஷயம் கேள்விப்பட்டேன். விஜிலன்ஸ் ஆபீசர் ரைடு வர அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்ட போல இருக்கு. சார், ஏதோ தவறான தகவல் கேட்டு இங்க வந்து பார்த்தாங்க. ஆனா எதுவும் கிடைக்கல சார். யோ, எதுவும் கிடைக்கலன்றதுனால நீ யோகி ஆயிட முடியாதியா? மாட்டிக்காம தப்பு செய்யறது எப்படின்னு உனக்கு தெரியும். நீ எவ்வளவு பெரிய கில்லாடின்னு எனக்கும் தெரியும். ஆனா பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவாங்கிற மாதிரி நீயும் ஒரு நாள் மாட்டிக்கு தான் போற பாரு. அத மட்டும் என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியும்யா. சார், நீங்க என்ன தப்பாவே நினைச்சிட்டு இருக்கீங்க சார். நான் முன்னால அப்படி இப்படி இருந்ததெல்லாம் உண்மைதான் சார். ஆனா இப்ப சுத்தமா மாறிட்டேன் சார். யோ, இந்த கதையெல்லாம் நம்புறதுக்கு நான் தயாரா இல்லையா? நீ உண்மையாவே மாறி இருந்தா ஓ ஏரியாவுல எப்படியா பொட்டலம் ஜோரா விப்பாங்க? பொட்டலமா? சார், அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லையே சார். யோ, நடிக்காதையா. பொட்டலம் விற்பனை அமோகமா நடக்குதுன்னு இப்பதான் இன்ஃபார்மர் எனக்கு தகவல் சொன்னாரு. அதுவும் எங்க தெரியுமா? சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ் வாசல்ல. இதெல்லாம் உன் ஆசீர்வாதத்தோட தான் நடக்குதா? கமிஷனை வாங்கிக்கிட்டு நீ தான் கண்டுக்காம இருக்கல்ல? சார், இல்லவே இல்ல சார். அந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ் பக்கம் டெய்லி ரோந்து போறேன் சார். அப்படி யாரும் அங்க பவுடர் எல்லாம் ஒண்ணு விக்கல சார். யோ, பச்சை சட்டை போட்ட ஒருத்தன் தான் பொட்டலம் விக்கிறான்னு மைன்யூட் டீடைல் கூட கலெக்ட் பண்ணி கொடுத்திருக்காங்கய்யா. அதுவும் நம்பிக்கையான சோர்ஸ்ல இருந்து தான் எனக்கு தகவலே வந்திருக்கு. அவன் போய் சொல்றானா இல்ல நான் போய் சொல்றானா? சார், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். சார், நான் இப்பவே கிளம்பிப்பேன். அந்த ராஸ்கல்ல பிடிச்சிடறேன் சார். நீ ஒரு ஆணியம் புடுங்க வேணாயா. நீ போனா டீல் பேசி அவனை தப்பிக்க வச்சிருவையா. கான்ஸ்டபிள் மயில் எங்க இருக்காங்க? என் பக்கத்துல தான் சார் இருக்காங்க. அவங்க கிட்ட போன குடியா. எஸ்பி சார் உங்ககிட்ட பேசணுமா? சார், தங்கமயில், சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ் வாசல்ல பச்சை சட்டை போட்ட ஒரு ஆளு பொட்டலம் விக்கிறதா இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. நீங்க உடனே 2-3 கான்ஸ்டபிளை கூட்டிட்டு ஸ்பாட்டுக்கு போங்க. அவனை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சு விசாரிங்க. அவன் பாஸ் யாரு, அவன் நெட்வொர்க்ல யார் யார் இருக்காங்கங்கிற எல்லா தகவலும் எனக்கு வேணும். என்கொயரி முடிஞ்ச உடனே எனக்கு அப்டேட் பண்ணுங்க. ஓகே சார். உடனே உங்க டீமோட கிளம்புங்க. எஸ் சார். ஓகே, தேங்க் யூ சார். சார், எஸ்பி சார். நீ ஒரு ஆணியம் புடுங்க வேணாயா. நீ போனா டீல் பேசி அவனை தப்பிக்க வச்சிருவையா.
அண்ணே நீங்க இங்கேயே நின்னுக்கோங்க. அண்ணே நீங்க அந்த பக்கம் இருக்கிற காம்பவுண்டுக்கு வெளியில நில்லுங்க. சரிம்மா. ஆ, நானும் அழகர் அண்ணாவும் தாசில்தார் ஆபீஸரோட முன்பக்கத்தை கவர் பண்ணிக்கிறோம். பச்சை சட்டை போட்ட ஆள் யார் கண்ணுல பட்டாலும் சரி உடனே எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க. மயிலு ஒரு ஆளு பச்சை சட்டை போட்டுட்டா பரவாயில்ல, ஒரு 4 பேர் போட்டு வந்தா என்ன பண்றது? அதுல பொட்டல விக்கிற ஆள் யாருன்னு நாம தான் கண்டுபிடிக்கணும். ஆமா, சந்தேகப்படுற ஆளை நம்ம தூக்கிட்டு வந்து 4 போடு போட்டா உண்மையை சொல்ல போறாமா? இந்த இடத்துல அந்த அப்ரோச் சரியா வராதுன்னு. பச்சை சட்டை போட்ட அப்பாவிய நம்ம இழுத்துட்டு போறப்ப உண்மையான குற்றவாளி அதை பார்த்துட்டானா அவன் உசாராயிடுவான். ஒரு போலீஸ் டீம் இங்க இறங்கி இருக்கிறதோ நாம பச்சை சட்டை போட்ட ஆளை கண்காணிக்கிறதோ இங்க இருக்கிற யாருக்குமே தெரியக்கூடாது. நம்ம சந்தேகப்படுற ஆள்கிட்ட கூட நம்ம நேரா போய் விசாரிக்க கூடாதுன்னு. அவன் விக்கிறவனா இல்லையாங்கிறத நம்ம வேற வழியில தான் தெரிஞ்சுக்கணும். சரிண்ணே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பச்சை சட்டை போட்ட ஆளை நீங்க இந்த இடத்துல எங்க பார்த்தாலும் உடனே எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரியா? சரிம்மா. ஓகே அண்ணே, நீங்களும் இங்க நிக்காதீங்க. வண்டியை கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க. நான் கூப்பிடுறப்ப நீங்க வந்தா போதும். சரியா? சரி, நம்ம எல்லாருமே அவங்க பொசிஷனுக்கு போயிடலாம். சரி மயிலு. சார் சொன்னது இந்த ஆளா இருக்குமோ? எப்படி அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது? சொல்லு மயிலு. அண்ணே, இங்க ஒருத்த பச்சை சட்டையில வந்திருக்கான். அப்படியா? அவன் கிட்ட நீங்க நான் சொல்ற மாதிரி பேசுங்க. என்ன பேசணும் சொல்லு. சரி மயிலு, நீ சொன்ன மாதிரியே நான் போய் அவன்கிட்ட கேக்குறேன். சரிண்ணே. சரி. சார், பொட்டணம் இருக்கா? சார், உங்களை தான். பொட்டணம் இருக்கா? என்ன சார் கேட்டீங்க? பொட்டணம் சார். பொட்டலமா அப்படின்னா என்ன சார்? அவசரமா வேணும் சார், கை காலம் ஆடுது சார். என்ன கேக்குறீங்கன்னே புரியலையே சார். சார் சார் கொடுங்க சார். சார் எனக்கு ஒண்ணும் புரியல சார். பேசாம அங்கிட்டு போயிடுங்க. தம்பி, ஹலோ கொடுங்க தம்பி. ஹலோ, யோ, நீ என்ன கேக்குறீங்க? என்ன பிரச்சனை புரியலையா? இங்க? அப்படியா? டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லா டாக்குமெண்ட்ஸும் இந்த செக் பண்ணிக்கோ. ஓகே தான். யோ, போயா. வாங்க. எல்லாம் கரெக்டா இருக்கா பாத்துக்கோங்க. அது கூட சார், ஒரு நிமிஷம். சொல்லுங்க. பொட்ல என்ன ரேட்டுன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க எதை பத்தி கேக்குறீங்க? கையில வச்சிருக்கீங்களே. மேடம், இது விக்கிறதுக்கு இல்ல மேடம், எங்க மாமாக்கு வாங்கிட்டு போறேன் மேடம். ஓ, என்ன வாங்கிட்டு போறீங்கன்னு நான் பார்க்கலாமா? மேடம், அது எதுக்கு உங்களுக்கு? யார் நீங்க? எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? நான் போலீஸ். சத்தம் போட்டு ரியாக்ட் பண்ணக்கூடாது. இந்த பையில என்ன இருக்குன்னு நான் செக் பண்ணணும். ஏங்க, என்னங்க நடக்குதுங்க? ஏங்க பையெல்லாம் செக் பண்ணணும்னு சொல்றீங்க? டென்ஷன் ஆகாதீங்க சார். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. கொடுங்க.
சாரி சார் செக் உங்களை பண்ணிட்டீங்களா தொந்தரவு கொடுங்க. பண்ணதுக்கு மன்னிக்கணும்